நீங்க எப்படி சீமான் மீதான ஆதங்கத்தை வழக்கறிஞர்கிட்ட வெளிப்படுத்துனீங்களோ, அதே மாரி கட்சிக்காரவங்க உங்கள்ட்ட ஒரு தம்பியா வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துனாங்க. அத நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு சீமான்ட்ட காமிச்சிடுறீங்க. அதனால தான் பலர் நீக்கப்பட்டாங்க. ராஜீவ்காந்தி தொடங்கி, கல்யாணசுந்தரம் தொடங்கி, வெற்றிக்குமரன் வரைக்கும் எல்லாரும் நீக்கத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்றாங்க. ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம், வெற்றிக்குமரன் எல்லாத்துக்கும் நான் தான் எல்லாத்துக்கும் நீங்க காரணமா? தான் காரணம். இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான நபராக என்னை வந்து அவங்க கற்பனை செய்து கொள்வது வந்து அவருடைய கற்பனை வாதத்தை காட்டுது. இது வந்து அண்ணன் சீமானை வந்து மட்டுப்படுத்துவது. அண்ணன் சீமான் அவர்களை யாராலும் இயக்க முடியாது. இதை அண்ணன் வெற்றிக்குமரனே ஒரு முறை பதிவு பண்ணியிருக்காரு. யாராலையும் அவர் இயக்க முடியாது. அவருடைய முடிவை அவர் மட்டும்தான் எடுப்பார். இப்போ நீ என்னால தான் ஜெகதீச பாண்டியன் அவர்களும் வெற்றிக்குமரன் அவர்களும் இல்லை வந்து ராஜீவ்காந்தி அண்ணனோ இல்லை கல்யாணசுந்தரம் அண்ணனோ வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி கல்யாணசுந்தரம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா துறைமுருகனால தான் நாங்கள் வெளியே போயிருக்கோம்னு? இந்த மொத்த சிக்கலுக்கு காரணம் யார் தெரியுமில்ல? ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம், வெற்றிக்குமரன், இன்னைக்கு இப்போ சகோதரர் புகழேந்தி மாறன், அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெளியேறக்கூடிய எல்லாத்துக்கும் மைய புள்ளி ஜெகதீச பாண்டியன். ஒரே ஒரு நபர் அண்ணன் சீமான் குறித்து இழிவான கருத்துக்களை, அவர் சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்றாரு, வசதியாக வாழ்றாரு அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஒவ்வொருத்தையும் சொல்லி 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 மண்டைய கழுவி 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 யார்கிட்ட சொன்னார் அவரு? எல்லார்கிட்டையும். எத்தனை பேர்கிட்டன்றீங்க? எல்லாரும் வெளியேற்றப்பட்டதுக்கு அவர் தான் காணுங்கிறது. அவரே இப்போ சமீபத்தில் நடந்த அத்தனை அந்த சேலம் மாவட்ட விலகல், கிருஷ்ணகிரி மாவட்ட விலகல், தருமபுரி மாவட்ட விலகல், எல்லா விலகலுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு. சேலம் மாவட்டம் இவருடைய கட்டுப்பாட்டு தான் கொடுக்கப்பட்டுச்சு. சேலம் மாவட்டத்தில் வந்து கட்சி கூண்டோட காலி, கூண்டோடு விலகல் அப்படின்னு செய்திகளை போட வச்சு எல்லா கலந்தாய்களும் இவர் இருக்காரு.